அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே வீட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே வீட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஸ்தோத்திரம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. அல்லேலூயா. உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு செய்ய யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென். ரூபத்தின் இதயத்தை தந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவும் சங்கீதக்காரனாகிய தாவீது தான். தாவீது சொல்லும் பொழுது திரும்ப அவர் நினைக்கிறாரு, கடந்த காலத்தை தான் அவர் நினைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக அவர் சொல்லுகிற சில காரியங்கள் அதில் ஒன்று தான் இதில், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாம் பல பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கும்போது, நாம் மிகவும் கீழ் நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மை நினைத்து கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து அவர் அதிசயமாய் இதுவரையிலும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்த போகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணுமா, அவருக்கு நன்றி செலுத்தணுமா தான் சொல்லுகிறாரு. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மட்டுமல்ல, வந்த நாளிலிருந்து அந்த நாள் வரையிலும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாவீது சொல்லுகிற வார்த்தை தான். அதே தாவீது திரும்பவும் சொல்லுவார். வாசிங்க 113 சங்கீதம் 7-8 வசனங்கள். 113 7-8 113 7 and 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துகிறார், அவனுடைய பிரபுக்களோடும். அவர் சொல்லுகிறாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன செய்கிறாரு. நம்முடைய கர்த்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்ல, சாதாரணமானவர்களை அதான் சொல்லுங்க, தாழ்மையில நினைத்தவர். 113 7 and 8. He raises the poor out of the dust. சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை
பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தை தாங்க சொல்லுகிறாரு. எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 Chronicles. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி. ஒரு செகண்ட், எங்கே நடந்த உன்னை? ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது இப்போ என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு பேலஸில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். எருசலேமில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் பார்க்குற அந்த பேலஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அவர் சிந்தித்திருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு. ஆனால் என்னுடைய தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் ஒரு டென்ட்டில் சாதாரணமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தை அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒன்று அவர் போய் கர்த்தர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நல்ல இருதயம் இருக்குல்ல, அதுக்காக நான் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படிங்கிறது தான் இப்போ இவர் சொல்லுகிறாரு. எப்படியா, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை. ஸோ ஆட்டு இடையனாக இருந்த உன்னை என்ன செய்தாராம்? ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த உனக்கு உண்டாக்கினேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறாரு. அவர் சிறியவனை புழுதி தூக்கி வைத்த கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். தாழ்மையில் இருந்த உங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரு? நோக்கி பார்த்திருக்கிறார். இதுதான் நம்முடைய கர்த்தர் செய்த நன்மைகள். அப்போ ஒரு நாளும் மறக்கவே கூடாது. நீங்க அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா அவர் எப்பவும் உங்க கூட இருப்பார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் தான், நமக்கு இந்த ஆராதனைனா என்ன, ஜெபம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் தெரிஞ்சு வச்சேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஜெபத்திற்கு என்ன கிடைக்கும்? பதில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு நல்ல நான் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு என்ன கிடைக்கும்? நல்ல செய்தி கிடைக்கும். ஆனா அவரை துதித்தால் அவரே கீழே வந்துடுவாராம். அப்படிதான் வசனம் சொல்லுது, நான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு கர்த்தர். அப்போ உங்களுடைய என்னுடைய துதிகளிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிற ஒரு கர்த்தர். இந்த வருஷம் முழுவதும் செய்த நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். உங்களுடைய குடும்பத்துல யாரும் இதுவரையிலும் கர்த்தர் எனக்கு எதையும் செய்யலன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஒண்ணு இல்லைனாலும் நாசியிலே புஷு புஷுன்னு காத்து போய்கிட்டு இருக்குது, அதே பெரிய கிருபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமானது, நாங்கள் சொல்லி முடியாது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். யாரும் சும்மா நிற்கக்கூடாது. நாம எது செய்ய போறோம்னு சொன்னா அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லிக்கிட்டே நாம என்ன செய்யணும்? புதிய வருஷத்துக்குள்ள நுழையணும். அதாவது பழைய வருஷத்துக்கு நன்றி சொல்லி சொல்லி பாடல்களை பாடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே 12 ஆகும்போது நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய், ஆண்டவரே 25வது வருஷத்துக்குள்ள என்னை நுழைய பண்ணினீரே ஆண்டவரே, அது மகத்தான கிருபை ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்னு சொன்னா அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்தணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழிவு போல துணிவாக்கி மகிழ்கின்றார். இளமை
காண செய்தார். செய்த கர்த்தாவே செய்த நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே நல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மணவாளரே ஆதிமையேற்றவரே வல்லவரே நல்லவரே மகிமைக்கு பாத்திரரே எங்களுடைய தாழ்மையிலே எங்களை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். எங்களையும் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே தாழ்விலே ஆத்மக்கு பின்னால் அழைத்து வந்திருந்த தாழ்விலே திருத்தி எடுத்து ராஜாக்களோருக்கும் அதிகாரிகளும் உட்கார வைத்த அதே தெய்வம் எங்கள் தெய்வமாயிருந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயா உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. ஓ உனக்கு சோத்திரம் 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 சோத்திரமாகவே. ஓ சோத்திரம் 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 சோத்திரம். ஆமாம் நாம் இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். அவ்வளவு காரியங்களை செய்வதே நமக்கு சோத்திரம். ஆமாம் சோத்திரம். திருமலை 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 வாழ்க்கையை
மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே, அன்புள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உள்ளவரே, எங்களை நேசிக்கிறவரே, இதுவரையிலும் அதிசயமாய் நடத்தினவரே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த வேளையில இன்னொரு புதிய வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து மகிழ்ச்சியோட இந்த நாளை காணும்படி கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஆராதனையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ a happy and prosperous new year. வருகிற வருஷத்துக்கான வாக்குத்தத்தம், உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். இது என்ன சமாதானம்? நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி அதை குறித்து நான் தியானிக்க போகிறோம். சொல்லுகிறார், your peace would have been like a river, your righteousness like the waves of the sea. So கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சொன்னேனே தகப்பனே, உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி இந்த வருஷத்துல நீர் எங்களை அப்படி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வருஷத்தை முடிசூட்டுவா, பாதையாக பொழிய பண்ணுவா, புது வருஷத்தை முடிசூட்டுவா, பாதையாக பொழிய பண்ணுவா. நீ கலங்காதே, நீ கிளையாதே, காப்பு வல்லதே உன்னோடு இருக்கிறார். நீ கலங்காதே, நீ கிளையாதே, காப்பு வல்லதே உன்னோடு இருக்கிறார். காப்பு வல்லதே உன்னோடு இருக்கிறார். காப்பு வல்லதே உன்னோடு இருக்கிறார். வருஷத்தை முடிசூட்டுவார், பாதையை நீயாக பொழிய பண்ணுவார். புது வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுவார், பாதையை நீயாக பொழிய பண்ணுவார். பெண்களை கதவை உடைத்து இரும்பு தாழ்வார் வைத்து மறைந்து கிடைக்கும் பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பெண்களை கதவை உடைத்து இரும்பு தாழ்வார் வைத்து மறைந்து கிடைக்கும் பொக்கிஷத்தை உனக்கு தருவார். உன் கஷ்டம் எல்லாம் மாறிடும், கவலை எல்லாம் மாறிடும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் கஷ்டம் எல்லாம் மாறிடும், கவலை எல்லாம் மாறிடும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ கலங்காதே, நீ திகையாதே, காக்கும் வல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே, காக்கும் வல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார். காக்கும் வல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார். புது வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுவார், பாதையை கையாக பொழிய பண்ணுவார். காற்று போன வாழ்க்கை பசுமையாக கொடுக்கும், பாலை மண்ணும் சோலையாக மாறி போய்விடும். காற்று போன வாழ்க்கை பசுமையாக கொடுக்கும், பாலை மண்ணும் சோலையாக மாறி போய்விடும். உன் துக்க நாட்கள் முடியும், சுகவாழ்வு துடித்திடும். உன் துக்க நாட்கள் முடியும், சுகவாழ்வு துடித்திடும். நன்மையான ஈவுகளை பெற்றிடுவாரே, நன்மையான ஈவுகளை பெற்றிடுவாரே. நீ கலங்காதே, நீ திகையாதே,
வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. சமாதானம் இல்லாத நாட்களுக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் எதிர்பார்க்கிற சமாதானம் இனி வரவும் செய்யாது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இப்படி இருக்கிற உலகத்தில் ஏற்கனவே பயங்கரமான சூழ்நிலைகளாக இருந்துச்சு, இனி இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷம் மிக மிக மோசமான ஒரு வருஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்து எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நாட்களை காணப்போகிறோம். ஏற்கனவே இந்த சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். சிரியாவை பற்றி ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டது. 1ஆம் வசனத்தும் கடைசி வசனமும் அந்த இதோ தமஸ்குவானது நகரமாய் இல்லாமல் தள்ளப்பட்டு வாழான மண்மேடாகும். கடைசி வசனம் ஒரு நாள் சாயங்காலத்துல கலக்கம் உண்டாகும். ஒரே நாளையில சிரியா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரும் என்று யாருமே நம்புறது கிடையாது. ஏன்னு சொன்னா அது ஒரு பெரிய பழமா தேசம், ஒரு காலம் ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு முன்னடையாளமாக ரஷ்யா இஸ்ரவேலை நோக்கி வர வேண்டும். அப்படி வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணம் இந்த சிரியா என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இப்பொழுது அந்த சூழ்நிலை வெகு வேகமாக வந்துகிட்டு இருக்கிறது. எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்களோ, நேற்று இஸ்ரவேலுடைய பின்னோக்கி போகிற ஒரு சூழ்நிலை, அடி வாங்குற ஒரு சூழ்நிலை. இது 40 பேரை அச்ச டைம்ல கொலை செய்திருக்கிறாங்க. இதுவரையில இப்படி நடந்ததே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு இஸ்ரவேலனை ஒருவன் கொன்றால் 10 இஸ்ரவேலனை திருப்பி கொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய பாடம். ஆனா இப்படி 40 பேரை ஒரே நேரத்தில் அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அவர்கள் எதிர்பார்த்தது போல ஹவுதீஸ் என்று சொல்லுகிற ஏமன்ல இருந்து அடிக்கிற குரூப்பை அவங்களால அடிக்க முடியல. இட்ஸ் வெரி ஃபார். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட இஸ்ரவேலுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்கள்ல இது இனி பயங்கரமாக போகிறதுக்குள்ள சான்ஸ். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன்ல, ஏன்னா சூழ்நிலைகளை எல்லாம் மாறிக்கொண்டு இருக்குது. நேட்டோ பயங்கர பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. ஸோ ரஷ்யா காமன் குவைட்டா இருக்கிறான். என்ன செய்யணும்னு சொல்லி பயங்கரமான பாம்பு வச்சுக்கிட்டு எப்பொழுது அட்டாக் பண்ணலாங்கிற இடையில ரஷ்யா உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இப்போ வசனம் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம். எசேக்கியேல் 7:25. சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. சங்காரம் வருகிறது. சங்காரம்னா தெரியும் தானே, அழிவு வருகிறது. அப்ப என்ன செய்வாங்களாம், ஜனங்கள் சமாதானத்தை தேடுவார்கள். இப்பொழுதே உலகத்துல ஒரு சமாதானம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் தான். நீங்க நான் நினைக்கிற சமாதானம் கிடையாது. அதான் சொல்ற, சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. இதுவரையிலும் வேதத்திலே நம்ம பார்த்த காரியங்கள் அப்படியே நடந்திருக்கிறது. இதுவும் அப்படியே நடக்கும். சங்காரம் வருகிறது, அழிவு வருகிறது, ஜனங்கள் சமாதானத்தை தேடுவார்கள், ஆனால் சமாதானம் கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நம்ம பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சமாதானம் இல்லாதிருந்தும் அவர்கள் என்ன செய்வாங்களாம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாயினார்கள். இப்ப கடந்த வருஷங்கள் எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல, இனி உள்ள காரணங்கள் இப்படிதான் இருக்கும். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியத்தான் சொல்றாங்களே ஒழிய ஆனா சொல்லல. இப்படி என்ன நடக்கிறது என்று சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 2ஆம் முத்திரையை பற்றி சொல்லுகிறது. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லணும், சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய அளவுக்கு, ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற அளவுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொலை. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் நீங்க வாசிக்க வேண்டாம். சீஷர்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். யுத்தத்தையும் பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். ஆனாலும் உடனே என்ன வராது, முடிவு உடனே வராது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நடக்கும், ஆனா முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க கலங்காமலும் எச்சரிக்கையாகவும் இருக்கு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க கலங்க கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. யாரை பார்த்து சொன்னா, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னா. அப்போ உலகத்துக்கு சமாதானம் கிடையாது, உலகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனா அவர் சொல்லுகிறாரு, நீங்க இதை பார்த்து வரும், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் நடந்தாகணும், இது நடக்கும். ஆனா நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும். சோ வந்து தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்லுவாரு, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சமாதானம் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், யாரும் தப்பி போவதில்லை. அப்போ அழிவு சடிதியாக வருமா? அப்போ வரும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க கலங்க கூடாது, நீங்க பயப்படக்கூடாது, நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கொடுத்த வாணி, அவர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தம் இந்த நாள்ல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப அவர் சொல்லும்போது சொன்னாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும், இவை சம்பவிக்க வேண்டும், ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா அவரு அதுக்கு தன்னுடைய ஜனங்களோட அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானம் உங்களுக்கு என்று சொல்லி, என்னுடைய உலகம் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறாரு, உலகத்துக்கு சமாதானம் இருக்காது, உலகத்துல பயங்கரங்கள் சூழும், இவர்களெல்லாம் சம்பவித்தே ஆக வேண்டும். சௌக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க, சௌக்கியம் இருக்காது. ஆனா நீங்க கலங்க கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. காரணம், என்னை நம்பி இருக்கிற உங்களுக்கு
நான் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், அந்த சமாதானம் உங்களுக்கு இருக்கும், அதனால கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லும்போது தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட செய்திகள் தெரிந்து வைத்திருக்கணுமே ஒழிய, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இவைகளெல்லாம் அணுகாது. இவை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் என்பது கர்த்தருடைய வசனம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த வருஷம் பயங்கரமானதாக இருக்கும். ஆனா எதுக்காக சொல்லுங்க, நான் நீங்கள் பயப்படுவதற்கோ நீங்கள் கலங்குவதற்காக நான் இதை சொல்லல. கர்த்தரோடு கூட இன்னும் அதிகமாய் நாம் சேர வேண்டும், கர்த்தரோடு கூட நம்முடைய உறவை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நான் மறக்கக்கூடாது. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரோடு கூட இருக்கிறவன் அவன் பாக்கியவான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அப்போ கர்த்தரை நம்பி நாம இருக்கும் பொழுது என்னவா, நாம் பயப்பட மாட்டோம், நாம் திடனாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் உலகம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளாக போய்கொண்டிருக்கிறது. இனி இதை விட பயங்கரமாக அது போகும். நீங்க வெயிட் அண்ட் சி. இப்போ சிரியாவை ஏற்கனவே சொன்னேன், சிரியா வந்துச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இப்பொழுது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் இதுவரையிலும் ஹவுதிஸை பயங்கரமாக அடிச்சாங்க, ஹொஸ்புல்லாவை அடிச்சதாக சொன்னாங்க, ஹமாஸ் அடிச்சதாக சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருக்கிறது. பிரதம மந்திரி அங்கே இல்லை, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். IDFல இதுதான் சந்தர்ப்பமாக ஒருவேளை எசேக்கியேல் 38-39 சொல்லி இருக்கிற அந்த ஒரு யுத்தத்தை ரஷ்யா ஈரானோடு சேர்ந்து எடுப்பதற்குள்ள எல்லா சான்ஸும் இப்போ உடனே நடக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அது வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. இப்போ சிரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 குரூப் இருக்கு. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நடத்துவோம்னு சொல்லி, நீங்கள் ISIS என்ற ஒரு குரூப் உண்டு, அந்த குரூப்பும் ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். குர்திஷ் அவர்கள் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கியர் கொஞ்சம் இடத்தை பிடித்து ஒரு இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோதனை பிடித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்குள்ளாக நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஆட்சி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை நாள் நீடிக்கும் நமக்கு தெரியாது. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன்னா, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. அப்போ நீங்கள் நானும் என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தரோடு கூட இருக்கணும் என்று சொல்லிதான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனம். நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நமக்கு சமாதானம் நதியை போல இருக்கும் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு சொல்லல, சுருக்கமாக சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து இருப்போமான அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய சமாதானம் அது நம்முடைய நீதி, அது நதியை போலவும் சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னன்னா, ஒரு முழு சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதை எப்பொழுது சொல்லுகிறாரா அப்படின்னு சொல்லுவாரு. 18ஆம் வசனம் சொல்லுவார், என் கற்பனைகளை கவனித்தாயானால். அப்போ அவருடைய கற்பனையின்படி நீங்கள் நான் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நான் நடக்க வேண்டும். அவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் அது நீங்களும் நான் செய்ய வேண்டும். என்ன எதிர்பார்க்கிறார்? வேற எதையும் அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. அவர் நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரில் இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், வேற எதையும் அவர் விரும்புகிறாமா. அவரோடு கூட இருந்தால் அவர் என்ன செய்வாராம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கு. நதிக்கு ஒப்பிடுகிறாரு. பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி எசையா தீர்க்கதரிசி நதிக்கு ஒப்பிடுகிறார், சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒப்பிடுகிறார். எப்படி இவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நதியை பற்றி
இந்த வேதாகமத்தில் வேற எதையும் அதிகமாக சொல்லலை. ஏன் அவர் நதிக்கு இது பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு சில வேதாகமத்தில் ஒரு சின்ன 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 ஹிந்து கொடுத்துருக்குறாங்க. நதி எங்கே இருந்து புறப்படும்? ஒரு இடத்துல 1-2 ஊற்றுகளாய் ஆரம்பித்து திரும்ப சேர்ந்து இந்த நதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிறையும் பொழுது அது மிகவும் அமைதியாக போகும். ஸோ நதி அமைதியாக போகிற ஒன்று. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது உலகம் தத்தளிக்கும். ஆனால் நீங்களும் நானும் எப்படி போயிருப்போமா? அமைதியாக. ஒரு நதி எப்படி கலந்து போகிறதோ அதே போல நீங்களும் நானும் இருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த நதி வந்து அது ரொம்ப அமைதியாக போகிற இடங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். ஒரு நதி போச்சுன்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் மிகவும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு நார்மலாகவே தெரியும். தமிழில் கூட ஒரு பேச்சு உண்டு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர முடி உயரும், முடி உயர நாடு உயரும். அது நான் போட்டுக்கிட்டது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ தண்ணீர் வருகிற இடமெல்லாம் அது செழிப்பாக இருக்கும். மட்டுமல்ல, ஒரு தேசத்தையே அது பச்சையாக பசுமையாக அமைதியாக மாற்றக்கூடியது. அதே போல கர்த்தரோடு கூட நாம் இருந்தோமானால், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால், கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நான் நடந்தோமானால் இந்த உலகம் தத்தளிக்கும், சங்காரம் வரும், ஜனங்கள் எல்லாம் அங்கலாய்ப்பார்கள், ஜனங்கள் அங்கேயும் இங்கு ஓடுவார்கள், பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும், இஸ்ரவேலர்களுக்கு கூட வரும். ஆனால் கர்த்தரை நம்பி நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால் உங்களை என்னையும் இவை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அதுக்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும், 10 ராஜ்யங்கள் இணைந்து ஒரு ராஜா அல்லது ஒரு அரசன் அல்லது ஒரு ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிற யூரோப்பியன் கண்ட்ரிலிருந்து வரணும். அது இப்பொழுது வர வேண்டிய சூழ்நிலை. இன்னொரு வல்லரசு எழும்ப போகிறது. அதுதான் ஒருவேளை அந்த 10 ராஜ்யங்களாக இருக்கும். அதிலிருந்து வருகிற ஒருவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்க முடியும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அண்டு கொள்வார்களானால் என்ன செய்வார்களாம்? அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளுக்கு தப்பி நாம் எல்லாரும் பரலோகத்தில் நிச்சயமாக இருப்போம். அதி சீக்கிரத்தில் அது நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, சூழ்நிலை அப்படி இருக்குதுங்கிறத தான் சொல்லுகிறேன். ஏன்னா இப்பொழுது உலகம் அப்படிதான் இருக்குது. இப்பொழுது உலகம் அந்த ஒரு நிலைமைக்கு போய் கொண்டு இருக்கிறது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் கற்பனைகளின்படி நீ நடந்தால், அது என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுதுதான் உன் சமாதானம் நதியை போல இருக்கும். அப்போ அவருடைய கற்பனையின்படி நீங்களும் நானும் நடந்தால்தான் என்னவா இருக்குமா? சமாதானம் நதியை போல அமைதியா இருக்கும், செழிப்பா இருக்கும், உதவியா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுத்தமா இருக்கும். நதி வந்து சுத்தமானதாகத்தான் இருக்கும். ஊறி வருகிற நதி ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்ப சுத்தமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், உதவியா இருக்கும். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் சமாதானமாய் இருப்போம் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். நம்முடைய நீதி வந்து எப்படி இருக்குமா? சமுத்திரத்தினுடைய அலைகளை போல இருக்கும். சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அலை வந்து பார்க்கும்போது வேத வசனம் நம்முடைய நீதியை பற்றி நிறைய காரியம் சொல்லிட்டு, என் நீதியா இருந்தாலும் உங்கள் நீதியா இருந்தாலும் நம்முடைய நீதியா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நீதியை பற்றி வேதம் சொல்லும் பொழுது நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அப்ப நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி காலத்தை பற்றி உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு நீங்கள் நான் இருப்போமானால் அவர் சொல்லுகிறாரு, உங்களுடைய என்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று சொல்லி. அப்படின்னா அலைகள் அடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அது நிற்காது. கண்டினியூஸா அதுக்கு வேலையாக செய்துக்கிட்டே இருக்கும்.
அந்த அலை வந்து அடிக்கும்போது அது சாதாரணமாக ஆடு பார்த்து அடிக்கிறது இல்லை. அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஓங்கி அடிக்கும். இட்ஸ் எ பவர்ஃபுல் அப்படிங்கிறத காட்டுறதுக்கே. அப்போ நீங்கள் நானும் ஒரு வல்லமை பொருந்தினவர்களாக, சக்தி உள்ள ஒருவராக நீதியிலே நாம் எல்லாரும் நிறைவேற்போம். நம்ம யாருமே அசைக்க முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நம்முடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய கற்பனைகளின்படி நீங்களும் நான் நடக்கணும். நான் சுருக்கமாக சொல்ல போனால் ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? ஆலயத்துக்கு வருகிறதுனால, பாடல்களை பாடுகிறதுனால, ஆராதனை செய்கிறதுனால யாரும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நம்பக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு இப்படிதான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று விசுவாசித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அதான் அவர் சொல்லுகிறார், இருதயத்திலே விசுவாசித்தால் நீதிமான். நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாயினாலே அறிக்கை விட்டால் ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும், வல்லமை உள்ளதாக, பவர்ஃபுல்லாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ சமாதானம் இல்லாத ஒரு உலகத்துல, நீதி கட்டு இருக்கிற ஒரு உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் சமாதானமும் நீதியும் நிலையாய் இருக்கும். அவர் வரும் வரையிலும், அவர் வந்த பிறகு நீங்களும் நானும் அவரோடு கூட போய் விடுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மொத்தத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு 5 காரியம் அந்த இடத்துல சொல்லுகிறார். இதுதானே சொல்லுகிறார் 18, 19 வசனத்தில் ஒரு 5 ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நம்பர் 1 என்னவா? அவர் நமக்கு தருகிற சமாதானம் நதியை போல் இருக்கும். அதை ஏற்கனவே வாசித்தோம். 1வது நம்முடைய சமாதானம் நதியை போல் இருக்கும். 2வது நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். 3வதாக அவர் சொல்லுகிறார் நம்முடைய சந்ததி மணலத்தனையாக இருக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது கூட சொல்லுவோம், உங்களுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலை போலவும் பெருகி இருக்கிறதை போல உங்களுடைய என்னுடைய சந்ததி மணலத்தனையாக இருக்கும். 19ஆம் வசனம் அது சொல்லுது, அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதில் அணுக்களத்தனையாகவும். அணுக்களத்தனையாகவும் ஒரு புதிய தமிழ் வாழ்கிறது இல்லையா? அணுக்களத்தனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா எதுவா? ஸ்தோத்திரம். சரள் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா, சரள், தண்ணீருக்குள்ளே கிடைக்கிற சரள் கல், சின்ன 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 கல், அதைத்தான் அணுக்களத்தை சொல்லியிருக்கு. சரள் அது என்ன செய்யும்? அவங்களுடைய கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, தண்ணிக்குள்ளே கிடந்து ஷைன் பண்ணுகிற, சொதிக்கிற கல்லுகள் போல. உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த கடலில் கிடந்து சின்ன 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 கல்லெல்லாம் வருட கணக்கில் அடித்து 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 பார்த்தீங்கன்னா அது வந்து சொலிக்கிற கற்களாய். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொந்த பிள்ளைகள், உங்களுடைய கற்ப பிறப்பு எப்படி இருப்பாங்களாம்? தூள், அவரை சரள் அல்லது துகள்கள் இப்படியே வந்து அவங்க ரெச்சி, அவங்க வந்து ஷைன் பண்ணுறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி மட்டுமல்லாதபடிக்கு 5வது காரியம் அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். உங்களுடைய சந்ததி அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். இப்படி ஒரு 5 காரியத்தை சொல்லிதான் அவர் சொல்லுகிறாரு, உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த இதுக்குள்ள விளக்கம் தானே ஒழிய புதிய வருஷத்துக்குள்ள செய்தி அல்ல. அது திங்கட்கிழமை. கர்த்தருடைய கிருபையினால, ஏன்னா இப்போ ஏற்கனவே 1 மணி ஆயிடுச்சு, நம்ம 2:30 முடிக்கணும். ஜெபம் இருக்குது, கம்யூனியன் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. அதனால சமாதானத்தின் கர்த்தர் உங்களை சமாதானத்தினாலே நிரப்புவார். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தினாலே நிரப்புவார். உங்களுடைய குடும்பத்தை சமாதானத்தினாலே நிரப்புவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக 5 விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. உங்களுடைய சமாதானம் எதை போல இருக்கும்? நதியை போல. உங்களுடைய நீதி எப்படி இருக்குமா? சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் வரும் மட்டும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஆனால் உலகத்துக்கு சமாதானம் கிடையாது. வரப்போகிற நாட்கள் நீங்கள் நிச்சயமாக கேள்விப்படுவீங்க. பயங்கரங்கள் பல நடக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக சமாதானத்தோடு இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவார். ஸோ அவருடைய வசனத்தின்படி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி இந்த அதிகாலையில் 25ஆம் வருஷம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்ய தெய்வத்தின் ஏமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே, வரும் காலம் முழுவதும் கிருபை பொழிந்திடுமே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முடங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தால், முழங்கால்கள் யாவும் உந்தன் திவ்ய பிரசன்னத்தால், முற்றும் முடியாய் என்னை காப்பவரே உமக்கென்றுமே மொழியாய் என்னை காப்பவரே முற்றும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும். எசேக்கியேல் 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்க, இதுல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், எலும்புல இருந்து உற்சாக வீரர்கள் வரைக்கும் கடந்து வந்த காரியத்தை பார்க்கிறோம். எலும்பு தான், ஆனா மகா பெரிய சேனையாய் எழுப்பி நின்றார்கள். அல்லேலூயா. சோ இந்த நாள்ல நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம். கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து அவருடைய ஆவியை நமக்குள்ளாக அவர் கட்டி எழுப்பி நம்மை ஒரு பெரிய சேனையா நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. சேனைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது புதிதான இடத்தை கைப்பற்றிக் கொள்ளத்தக்கதான். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கிற ஒரு சேனைகளாய் நாம் இருப்போம் என்றால், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற தேவனுடைய சமூகத்துல ஒரு திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு சேனையாய் இருப்போம் என்றால் புதிய இடத்தை நம்மளால நிச்சயமாய் கைப்பற்ற முடியும். அல்லேலூயா. இங்கிலாந்து தேசம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நிச்சயமாக புதிய இடங்களை கைப்பற்றத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய நிச்சயமாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. அப்ப இதனால நம்ம நிச்சயமாய் உறுதியா நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல நாங்க ஒரு சேனையா எழுந்து நிற்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஆவியானவர் எங்களுக்குள்ளாக எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஜெபிக்க வைக்கிற ஒரு ஆவியானவர், எங்களை ஆண்டவரை ஜெபத்திலே நடத்துகிற ஆவியானவர், உறுதியா தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக, போராடி ஜெபிக்கும்படியாக, உலகத்துல எந்தெந்த இடத்துல இருள் காணப்படுகிறதோ, எந்தெந்த இடத்துல எழுப்புதலில்லாத சூழ்நிலை காணப்படுகிறதோ அந்த இடத்துல ஆண்டவரே சேனைகளாய் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பெரிய கூட்ட ஜனத்தை நீ எழுப்ப நீ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் சொல்லி அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே உண்டாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராயே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே அதிவேகம் பாராயே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
இந்தியாவின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். 2025ஆம் வருஷத்துல கர்த்தர் விசேஷித்த காரியங்களை செய்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து என் கூட சேர்ந்து, ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி எல்லாம் அந்த புது வருஷத்துல முதல் வார்த்தையா நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீங்க சந்திங்கப்பா, எங்களுடைய தேசத்தை நீங்க ரட்சிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறபடியாக இந்திய தேசத்துல ஆண்டவருடைய நாமத்தினாலே முழங்கால்கள் எல்லாம் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசுவை அறிக்கை பண்ணுவதாக என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து, நல்ல பிதாவே இந்த 2025ஆம் வருஷத்துல முதல் ஆண்டவரை ஜெப குறிப்பாக எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொள்கின்ற அறிவிலே வளர்ந்து விருத்தி அடைவதாக, ஆண்டவரே தேவனை குறித்த ஒரு பயம் காணப்படுவதாக, இயேசு எங்கள் நாமத்தை குறித்த ஒரு வைராக்கியம் ஆண்டவரே தேசமெங்கு பற்றி பிடிப்பதாக. அந்த நாட்களிலே எலியாவின் நாட்களிலே கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று வானத்திலிருந்து அக்கினியை எலியா ஆண்டவரை இறக்கி நிரூபித்தது போல ஆண்டவரே இந்த நாளில் உண்மையான தெய்வமாய் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா ஜனங்களுக்காக எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக, ஆண்டவரே இயேசுவை கிராமங்கள் அறிந்து கொள்வதாக, கிராமங்கள் நடத்தப்படுகிற எல்லா பிபிஎஸ் மூலமாய் சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு சுவிசேஷ பணியை கொண்டு செல்லும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ மாற்றுவீராக என்று சொல்லி இந்த காரியத்தை கொடுத்து பிரதர் வில்லியம்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா கிராமத்து சபைகளில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாக, கர்த்தரையே தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லா கிராமத்து சபைகளை பொறுத்து ஜெபிப்பார்கள். சோதரன் பரம தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா நீர் எங்களிடத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறவராக ஆண்டவரே அப்பா மகா பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் பலமும் கோட்டையுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கிராமங்கள் தோறும் போனீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே அப்பா கிராமங்களில் உள்ள சபைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக ஆண்டவரே பின்மாறி ஊற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரும் உண்மையும் உத்தமமாய் நீதி உள்ளவர்களாய் ஆண்டவரே தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற சபைகளாக எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தின் கிராமத்தில் உள்ள சபைகள் மாறுவதாக ஆண்டவரே அப்பா எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே அடைக்கல பட்டணமாய் எங்கள் இந்திய தேசத்தின் திருச்சபைகள் ஆண்டவரே கிராம திருச்சபைகள் மாறுவதாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அனுதினமும் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறது போல இந்திய தேசத்தின் ஆண்டவரே அப்பா எல்லா கிராம திருச்சபைகளிலும் ஆத்துமாக்களினால் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனங்களின் ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகட்டும் ஐயா. ஒரு எழுப்புதல் தீ ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியா கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சொல்லையும் ஆண்டவரே இந்த 2025ஆம் வருஷத்துல முதல் ஆண்டவரே நாளிலே அப்படி சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே நீதியாய் நியாயமாய் காரியங்களை செய்யும்படியாக இப்படி இருதயத்துல நீ பேசுவீராக, இடைவிடுவீராக ஆண்டவரே இந்த காரியத்துல நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட்ல இருக்கிற சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. காணப்படுகிற எல்லா சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குவீராக. ஆண்டவரே ஜனங்கள் மனபோன போக்கில வாழ்ந்து இஷ்டத்துக்கோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்துல ஆவியானவர் கிரியை செய்வீராக, நீங்க வெளிப்படுத்துவீராக, வேத வசனங்கள் மூலமாய் பேசுவீராக. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வாக்கின்படியாக தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து ஒரு வைராக்கியம் உண்டாவதாக. சபைகளிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. வீடுகளிலே குடும்பங்களிலே கர்த்தரை குறித்த ஒரு தாகம் உண்டாவதாக. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரை ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு தாகம் ஜனங்களுக்குள்ளாக உண்டாவதாக. ஆண்டவரே ரட்சிப்பீராக. கிருபையினால் ஜனங்களை சந்திக்கும்
முடியாது ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்யும்படியாக, ஆண்டவரே தேசத்திற்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப ஆவியை இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குருடரெல்லாம் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்த ஆண்டவரே வைராக்கியம் கொண்டு உம்மை பார்க்க வேண்டுமே. ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக, பாவத்தின் அகோரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 2025 வருஷத்துல நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லி வாய் திறந்து எல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்குள்ளாக இந்த 2025 வருஷத்துல ஒரு விசேஷ ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே இரவு பகல் பாராதபடியாக நாங்கள் வெளித்திருந்து ஜெபிக்கின்ற ஒரு சபையாக எங்களுடைய சபையை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே மணிக்கணக்காக பணக்காரர்களை நின்று ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் வேதத்தை வாசித்து பயத்தோட பக்தியோட உடைய சமூகத்துல நெருங்கி ஜீவிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி எல்லாரும் வாயத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே குவைத் தேசத்தில் இருக்கிற சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே போதகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடன் ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களிலே தேவனின் மகிமைப்படும்படியாக கர்த்தர் வல்லமையான மகிமையான பெரிய காரியங்களை ஆண்டவரே ஊழியங்களே செய்யும்படியாக இந்த காலை வேளையில ஒப்புதலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மண்டே கிளாஸ் ஆண்டவரே ஃப்ரைடே கிளாஸ் டீச்சர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் விளங்கும்படியாக ஆண்டவரே கொடுக்கிற எல்லா டீச்சிங்ல ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த அறிவிலே வளர்ந்து பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஏற்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே தேவரீர் தேசங்களுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே நீ சீக்கிரமாய் உம்முடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே தேசங்கள் சந்திக்கப்படத்தக்கதாக, ஆவியானவர் ஊற்றப்படத்தக்கதாக, ஆண்டவரே வல்லமை வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. என்னை மாற்றின அன்பை துதிப்பே, எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். பாவியா என்னை நினைக்க மகனான மாத்திரமையா. பாவியா என்னை நினைக்க மகனான மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. சரீரம் உங்களுக்கு அச்சிந்தப்பட்ட சிந்த ரத்தமுமாய் இருக்கிறது. சோத்திரம் சோத்திரம் சாய்ந்திரை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு ஊழியக்காரனாக நீ எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி எல்லாரையும் நோக்கி உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாம் வாழ்ந்து சோமாயிருப்பீர்களாக என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். யாக்கோபு என்னும் சேறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கிறவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கிறவர், உன்னை சிருஷ்டித்தவர், உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வந்தனங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.